சாம்பிராணி போட போகிறேன், நீங்கள் கால் பண்ணிட்டீங்க. பரவாயில்ல, எங்கோ சாமி கும்பிட போறீங்களா? இறந்தவங்க சாமி கும்பிட. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டுங்க. மத்தியானம் கடை சாத்தணும். காலையில் மத்தியானம் சாப்பாடு கிடையாது. இப்போ என்ன பண்ண போறீங்க? சும்மா இங்கே மாமா கடை இருக்கு, போயிட்டு. எங்கே இருக்கு மாமா கடை? பாரதமா தான். எங்கே? பாரதமா தான். அது எங்கே இருக்கு? இல்லைங்க, டவுனில். டவுன்லையா? நான் இப்போ உங்களை எங்கே விட்றது? ஏன் அங்கே வெளியில் விட்டாலும் ஓகே தான். அங்கே உள்ளுக்கே போட முடியாது. ஆமாம், இங்கே ஓடுறதுனே தெரியல எனக்கு. முடிஞ்ச வரைக்கும் போக பார்த்துக்கலாம். அங்கே போய் பார்ப்போம். அந்த பின்னால் அந்த 99 வரிசையில் விடுவா. பின்னாடியா? 99. ஓகே. அங்கே பின்னால் 99 இருக்கு. அங்கே விட்டுருவேன். பஸ்ஸுக்கு போடுவோன்னு கணக்கு பண்ணி வந்தேன். பஸ்ஸே காணும். பஸ் வர்றதே கஷ்டம். ஆமாம், 4 ஹவருக்கு ஒரு ட்ரிப் தான். அண்ணங்க அவர் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காரு ஒருத்தர். ஊருக்கு போகும்போது ஏற்பாடு பண்ணியிருக்குங்க. எப்போ? தீபாவளிக்கு முன்னாடி டிக்கெட் போட்டது. டிக்கெட் ரொம்ப விலை அதிகமாக இருந்துச்சு. தீபாவளி கழிச்சு 24ஆந்தேதி டிக்கெட் போட்டிருக்கிறேன். என்னன்னா பர்மிட்டும் எடுக்க முடியல. பர்மிட்டு போட்டது வந்து ஏற்கனவே பதிஞ்சது வந்து அது அன்னைக்கு புத்திர இதுக்கு போனேன், கிளானாஜி இமிக்ரேஷனுக்கு. அவன் போய் உள்ள டோக்கன் எடுத்து உள்ளே போய் டெம்பரேச்சர் வைக்கிறப்ப ஏற்கனவே நீ வேகம் வச்சிருக்கா அப்படிங்கிறான். இங்கே முடியாது, புத்திராஜயா போன்ட்டான். அப்புறம் தான் அடுத்த நாள் லீவாக போச்சு. இன்னும் தீபாவளி கழிச்சு செவ்வாய் மாதிரி லீவ் போகுது. புதன்கிழமை தான் போயிட்டு அதுக்கு லீவ் பண்ணிட்டு வரணும். டிக்கெட்லாம் ஊர்லேயே போட்டு அனுப்பிவிடாங்க. நான் வரலன்னு சொன்ன, வீடு குடி போகிறேன். நான் வரலன்னு சொன்னால் கேட்க மாட்டேன்ட்டாங்க. ஊரில் டிக்கெட்டை போட்டுட்டாங்க. இங்கே என்னென்னா பர்மிட் பிரச்சனை, கொஞ்சம் அது வெட்டி விடணுமா. புத்திராஜயா போக சொல்லிட்டாங்க. புத்திராஜயா நீங்கள் வர முடியுமா? வர முடியாது. நான் வேலை நான் அது நைட்டே போகணுமாப்ல. அது நிறைய பேர் இருப்பாங்கல்ல, காலையில் போனால் யார் சொல்லுவாங்க. நைட்டாக போனால் அந்த ஏடிஎம் கார்டு இங்கே உள்ள ஆள்கிட்ட காசு ஏற்றணுமா. அங்கே நீங்கள் போகிறதுன்னா நீங்கள் எங்கே போய் படுத்துங்க? அங்கே இடம் இல்லை. படுக்கிறது உள்ளே தான் நிறைய பேர் குமிஞ்சிருவாங்களே. இல்லை இல்லை, அங்கே இடம்லாம் இல்லை. 250 பேர் தான் விடுவானா. அதுக்கு மேலே விட அடுத்த நாள் காலையில் போகலாம். அந்த நேரத்தில் போய் நமக்கு ஆகும். காலையில் விடிய காலையில் போங்க. விடிய காலையில் போனால் ஆகுமா தெரியலையே. அவ்வளோ பேர் இருப்பாங்களா? எனக்கே தெரியலையே. நீங்கள் யார் யார் பேர் இருக்காங்களோ, அவங்க ஏற்கனவே பேர் இருந்தாங்களோ அவங்கள்ட்ட நீங்கள் கேட்கணும். இல்லை, முன்னாடியே பார்க்கணுனாக்கா மறுநாளே தான் போகணுமா. அடுத்த நாள் காலையில் போனாக்கா அந்த 250 பேருக்குள்ளே முடிச்சிட்டாங்கன்னா அன்னைக்கு முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதுக்குன்னு எல்லாம் அங்கே காலையிலே விடிய முத நாளே போய் இருந்துருவாங்க. இல்லையே, யார் முன்னுக்கு இருக்காங்களோ அவங்களுக்கு தான் தெரியல. நீங்கள் எதுக்கோ கேட்டுங்க, யார் பேர் இருந்திருக்காளோ அவங்கள்ட்ட கேளுங்க. ஏன்னா எனக்கே தெரியல. அங்கே விடுவாங்களா படுக்கிறதுக்கு? விட மாட்டாங்களா? புத்திராஜெல்லாம் உள்ள விட மாட்டாங்க. எல்லாத்தையும் தான் இல்லை, எல்லாரும் இந்த பேர் அடிக்க போகிறாங்க. எல்லாம் வெளியே தான் நிற்பாங்க. வெளியில உள்ளுக்கு யாரும் போக முடியாது. அங்கே விடவும் மாட்டாங்க. என்னமா இதில் எல்லாம் டிக்டாக்லாம் பார்த்தா முதல் போய் படுத்துடுறாங்க அப்படின்னு. ஆனால் எல்லாம் வெளியே தானே படுத்துறாங்க. ஆமாம், வெளியில் எதுவும் கால் இருக்கும். ஹால்லாம் ஒன்றும் இல்லை, அங்கே சிமெண்ட் தான். முதல் நாள் போனத்தான் ஆகுங்கிறாங்க. என்ன பண்ணுறது? இப்படியாகலாம் போய் ஃபுல்லாகிட்டுனா அது வேறு திரும்பி வர மாதிரியாது. அதில் ஒரு நாள் தான் இருக்குது. இப்போ டிக்கெட் போடாமல் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. டிக்கெட்டை வேறு போட்டு தொலைச்சாச்சு. யாரும் நீங்கள் கடையில் சொல்லவே இல்லை, யார்ட்டையும் சொல்லலை. அந்த பொம்பளை படும்போதுக்கா அண்ணன் வந்த அன்னைக்கு அண்ணன் சொன்னிச்சு, என்ன இங்கே வந்திருக்கீங்க, இந்த 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 மோசமான பொம்பளை இல்லை.
ஏன் சம்பளம் கொடுக்குறது இல்லையா? சம்பளம் வரதுக்கு முன்னாடி ஏதாவது தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கு. இருக்கிற வியாபாரத்தையும் வீணாக்கி விட்டு. என்னது? இருக்கிற வியாபாரத்தையும் வீணாக்கி விட்டு. ஆமாம், அப்போ யாருமே வர்றது இல்லையா? அந்த சமைக்கிறவங்களாம் போயிட்டாரா? சமைக்கிறவர் போய் அப்புறம் அதுக்கு ஒரு லேடி எடுத்தாங்க, அதையும் ஒழுங்காக வச்சிடலாமல் அதையும் அனுப்பிவிட்டு ஒரு சேப்சிக்கிட்ட ஒருத்தர் சமைக்கிறார் முருகன், அவர் வந்து சமைச்சு கொடுத்துட்டு உடனே ஓடிடுவார். கறி அந்த கோழி பேரெல்லாம் மிரட்டி விட்டு போயிடுவார். பாக்கி வேலைலாம் நான் இன்னொரு ஆள் தான் பார்த்தேன். இந்த மாதிரினா கடையை மூடிடும். தீபாவளிக்கு ஒரு 50 வெள்ளி காது கொடுக்கணுமே. வெயில வந்துச்சு, அது பாட்டு போயிட்டு. கடை எப்போ எத்தனை நாள் லீவு? கடை வந்து 3 நாள்னு சொல்லிச்சு. அப்புறம் 2 நாள் போதும், திங்கள் செவ்வாய் விட்டுட்டு போங்க, அவன் தந்துடுவோம் அப்படின்னு. அது கடையில் என்ன மாற்றுறது இல்லை. பலகாரம்லாம் செஞ்சாச்சுல்ல? பலகாரம்லாம் எங்கள் அம்மா தான் செஞ்சாங்க. பலகாரம்னா எனக்கு இங்கே நேரம் இருக்குது. பலகாரம்லாம் செய்ய அவர் தான் சமைச்சார். கோழி கறி வச்சு பையங்காய் பரட்டி அவரு தான். அவங்க அப்பா அம்மாவுக்கு அவருக்கு தானே சாமி கும்பிட்றாங்க. அவர் சமைச்சார். கோழி கறி வச்சு பைத்தங்காய் பரட்டி கோழி பொரிச்சு அப்பளப்பூ பொரிச்சார். நீ சாப்பிட்டீங்கள? நான் சமைப்பேன். நான் போய் ஜாமான் வாங்கிட்டு வர்றதுக்கே லேட் ஆயிடுச்சு. அவர் சமைச்சிட்டார் அவங்க அப்பாவுக்கு, அவங்க அப்பா அம்மாவுக்கு. நான் இங்கே சாமி கும்பிட்டுட்டு எங்கள் அப்பாவுக்கு போய் கும்பிடணுமே. எங்கள் அம்மா இல்லை. எங்கள் அம்மா சமைச்சு தரேன்னு தான் சொன்னது. ஏறுவேன், நானே சமைச்சிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. கோழிலாம் வாங்கி தந்தேன், ஜாமான்லாம் வாங்கி தந்துட்டேன். அவரே செஞ்சுட்டாரு. ஆனால் என்ன, அவர் இப்போ தான் ஸ்டாண்ட் வச்சுட்டு வந்தார். ஹாட்டில் 2 ஸ்டாண்டு, ஒரு பெலூனு. முடியல, அப்பயே செய்கிறாரு. நான் சொன்னேன் வைங்க, நான் வந்து சமைக்கிறேன்னா வேணாம், நான் சமைச்சிட்றேன்னு சொன்னார். சரி நீங்களே சமைச்சிடுங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். என்னத்த ஆர்கியூ பண்ண முடியும் நம்ம? அங்கே ஒன்றும் ஆர்கியூ பண்ண முடியாது. சொல்ல தான் முடியும், சண்டையாக போட முடியும். ரைஸ் பண்ண சொன்னால் என்கிட்ட காசு இல்லை, நான் கிராப் போய் ஆகணும்னு சொல்கிறது. அப்புறம் நான் என்ன பண்ணுறது? போங்க. ஆனால் யாராச்சும் வந்து கேட்டாங்க, ஏதாச்சும் ஆணுச்சுன்னா யாராச்சும் வந்து கேட்டாங்க, அப்புறம் நான் நல்லா கேள்வி கேட்டுருவேன். சொன்னால் கேட்குறது இல்லை, அப்புறம் நம்ம என்ன சொல்கிற மாதிரி. நீங்கள் பேசாமல் அங்கே போயிட்டு வந்துட்டோன்னா வேறு வேலை தேடுங்கண்ணே. இல்லாட்டி அங்கே ஏதாச்சும் அந்த பொம்பளை இருந்துன்னா முடியாது. அவரே எடுத்துட்டாருன்னா ஓகே தான். அந்த அண்ணன் எடுக்க மாட்டாரு. நீங்கள் கிளாங்கே போங்க, அந்த அண்ணனை பார்த்துட்டு. இது நடத்ததுக்கா இருக்கிற வியாபாரம் எல்லாம் போச்சு. நல்லா போச்சு. நல்லாவே இல்லை சாப்பாடு. கறியே தண்ணியாக போச்சு. அப்புறம் எப்படி சாப்பிட்றது? டேஸ்டே இல்லை. என் பையன் அண்ணாலாம் அதுதான் போய் சாப்பிடுவான். இப்போ வேணாவே வேணான்னு சொல்லிட்டான். அதான் நோ கொடுத்துட்டவளே. அண்ணன் வர்றதே இல்லையே. அதான் இவன் தான் வேணான்னு சொல்லிட்டாங்க.
அதை சமைக்கிறவரு நல்லா சமைப்பாரு, அவரும் போயிட்டாரு. அப்புறம் எங்களுக்கு நடத்த தெரியல. உங்களுக்கு நடத்த தெரிஞ்சிச்சுன்னா ஓகே. எல்லாமே ஓடுறதுக்கு தான் பார்க்குறாங்க.